ஹலோ கைஸ், குட் மார்னிங் டு ஆல். நம்மளோட நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். நம்மளோட டிசிஎம் புக்கில் இருக்க மொத்தம் 64 பாடத்தையும் 8 பிரித்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட முதல் 8 இருக்க 8 பாடத்தில் இருக்க முக்கியமான அந்த 8 பாடத்தை கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அதுக்கான கிளாஸஸ் எல்லாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ முதல் 8 பாடத்தில் எடுத்தவுடனே நம்ம இந்த டக்குன்னு 1ஆவதுலேருந்து 8 பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னென்ன கான்செப்ட் சொல்ல வராங்க, அதில் என்னென்ன இயர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா, அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்க கூட்டுறவு கருத்தில் நடைமுறையில் இருக்கிற பாடத்துல 3 பாடம் தியரி பேஸ்ட், ஓகேங்களா. இந்திய விடுதலைக்கு முன் கூட்டுறவுன்றதுல இயர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த முதல்ல இருக்க இந்திய விடுதலைக்கு முன் கூட்டுறவு என்ன குரோனாலஜிக் ஆர்டர்ல 1850 காலகட்டத்தில இருந்து 1970-80 காலகட்டம் வரைக்கும் என்ன நடந்ததுன்றத முதல்ல 8 பாடத்துல இயர்ஸ் நம்ம தனியாக ஸ்பிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம்லாம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம், ஓகேங்களா. முதல்ல என்ன சம்பவம் நடந்ததுன்னு பார்க்கலாம். ஓகே, 1875 பூனா அகமது நகர் வட்டி கடைக்கு எதிராக கலகம் செஞ்சாங்க, ஓகேங்களா. 1875 தான் ஸ்டார்டிங் பீரியடு. அதுல வட்டி கடைக்கு எதிராக கலகம் செஞ்சாங்க. அந்த கலவரத்துக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. அந்த கலவரத்துக்கு பேர் தக்கான கலவரம், ஓகேங்களா. 1875 தக்கான கலவரம் நடந்துச்சு. அந்த தக்கான கலவரம் நடந்து அதோட விளைவா பாத்தீங்கன்னா 1849 தக்கான விவசாயிகளின் துயர் நீக்க சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஓகேங்களா. 1879 அதுக்கடுத்து 1884 விவசாயிகளின் துயர் நீக்க சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. 1884 விவசாயிகளின் துயர் நீக்க சட்டம். அதுக்கு அடுத்ததாக 1892 வராங்க. யாரு? நம்ம சார் ஃபெட்ரிக் நிக்கல்சன். நீங்க படிச்சிருப்பீங்க, தெரியும். சார் ஃபெட்ரிக் நிக்கல்சன் சென்னை அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டுக்கு எந்த நாடு? ஐரோப்பாவுக்கு அனுப்புறாங்க, ஓகேங்களா. அந்த ஐரோப்பா எதுக்கு அனுப்புறாங்க? தமிழ்நாட்டுல கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி சூழ்நிலை ஏத்தவாறு இருக்கான்றதுக்கு 1892 ஃபெட்ரிக் நிக்கல்சன் ஐரோப்பா போய் பார்த்துட்டு சொல்றாங்க. யாரு? சென்னை அரசாங்கம், ஓகேங்களா. அடுத்து 1895 92 வெளிநாடு போனவர் 95 ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் சென்னை அரசாங்கத்திட்ட ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, ஓகேங்களா. அங்க எதுக்கேற்ற சூழ்நிலை கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்க எப்படி இருக்குன்னு ஒரு அறிக்கை 95 கொடுக்குறாங்க. அடுத்து 97 1897 ஃபெட்ரிக் நிக்கல்சன் ஜெர்மனியில் போயிட்டு வந்தவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஜெர்மனியோட ரேபியன்ஸ் சங்கம் சூல் சங்கங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சென்னை அரசாங்கத்தை தான் சொல்லியிருக்காரு. அதை நாங்க சொல்லிருப்போம். 1899 சென்னை அரசாங்கம் அதை பரிசீலிச்சு 1900 இந்திய கவர்மெண்ட்டுக்கு அதை எடுத்து போயிருக்கு. அதன் விளைவா பாத்தீங்கன்னா 1901 பஞ்ச நிவாரண ஆணையம்னு ஒரு ஆணையம் அறிவிக்கிறாங்க. அந்த பஞ்ச நிவாரண ஆணையம் அறிவிக்கும் போது அப்போதைய வைஸ்ராய் யார் இருந்தாங்கன்னா கர்சன் பிரபு. அதையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1901 பஞ்ச நிவாரண ஆணையம், அந்த பஞ்ச நிவாரண ஆணையம் இருக்கும்போது வைஸ்ராய் யாரு? கர்சன் பிரபு. அதுக்கடுத்து அதே 1901 சர் எட்வர்ட் லா தலைமையில ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க, ஓகேங்களா. அந்த சர் எட்வர்ட் லா தலைமை, அவர் தான் தலைவர். அந்த குழுல உறுப்பினர்கள் யார் யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபெட்ரிக் நிக்கல்சன் டூபர்னே இருப்பாரு. ஃபெட்ரிக் நிக்கல்சன் டூபர்னே. தலைவர் யாரு? சர் எட்வர்ட் லா. உறுப்பினர்கள் யாரு? டூபர்னேமும் ஃபெட்ரிக் நிக்கல்சனும். அந்த டூபர்னே இன்னொன்னு டூபர்னே தான் மக்கள் சங்கன்ற ஒரு புக் எழுதியிருப்பாரு, ஓகேங்களா. அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்ச வாட்டி முதலா 1904 தமிழ்நாடு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. முதல்ல தமிழ்நாட்டுல எப்ப இந்தியாவுக்குள்ள எப்ப கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்குது? தமிழ்நாடு. அடுத்ததா 1904 முதலா இந்தியாவுல கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னு 1904 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் யாரு கொண்டு வரா? ஆங்கிலேய அரசு கொண்டு வராங்க, ஓகேங்களா. அந்த ஆங்கிலேய அரசு 1904 கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னு கொண்டு வராங்க. அப்போ அதுல எத்தனை சரத்து இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அது மொத்தம் அதுல 24 சரத்து இருக்கு, ஓகேங்களா. அப்புறம் 1912 அதே சட்டத்தை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1912 ஒரு சட்டம் வருது. அப்போ 56 சரத்து இருக்கு, ஓகேங்களா. அடுத்து 1914 எட்வர்ட் மேக்கலன் குழு 1915 ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. எதுக்காக அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க? இந்த கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 904 அமைச்ச சட்டம். அது என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, அது எந்த மாதிரி அப்கிரேட் பண்ணலான்றது 1912 ஒரு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அப்கிரேட் பண்ணி 56 சரத்தோட ஒரு வீடியோ போட்டாங்கல்ல. அதுக்கேற்ற மாதிரி அந்த 1914 அந்த குழு அமைச்சு 1915 அறிக்கை கொடுக்குறாங்க. அப்புறம் 1927 சென்னை அரசால் நியமிக்கப்பட்ட டவுன்சென்ட் குழு டவுன்சென்ட் குழு என்ன சொல்லிருக்காங்க? இப்ப 904 ஆரம்பிச்ச கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 912 இன்னொரு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் இருந்துச்சு. இப்ப அந்த சென்னை அரசால் நியமிக்கப்பட்ட டவுன்சென்ட் குழு என்ன சொல்றாரு? 1912 ஆரம்பிச்ச கூட்டுறவு சங்க கடன் சங்கம் பத்தல, அது போதுமானதா இல்ல ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு. அதன் விளைவாக சென்னைக்கு ஒரு தனியா ஒரு கூட்டுறவு சங்கம் வேணும்னா முதல்ல கோரிக்கை வச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டவுன்சென்ட் குழு, ஓகேங்களா. அப்புறம் இதுக்கு நடுவில் 1931 மத்திய வங்கியல் விசாரணை குழுன்னு ஒரு விசாரணை குழு வருது. அப்புறம் இந்த டவுன்சென்ட் குழு வச்ச அறிக்கையின் விளைவாக 1932 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னு தமிழ்நாட்டுல முதல் 66 சரத்தோட ஒரு கூட்டுறவு சட்டம் ஆரம்பிக்கிறாங்க 1932. அப்புறம் 30 ஆரம்பிச்ச விளைவாக 1934 தமிழ்நாடு கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம்னு சட்டம் வருது. அதுல 38 சரத்தோட அந்த அறிக்கை விடுறாங்க. அப்புறம் 1935
1934 இந்திய 1934 வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1934 ரிசர்வ் வங்கி அமைச்சிருப்பாங்க. அந்த ரிசர்வ் வங்கி எக்ஸிக்யூட் பண்ணது பாத்தீங்கன்னா 35 நடைமுறைப்படுத்தாங்க ரிசர்வ் வங்கி. இப்போ 1948 வந்து ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. 1934 இந்திய ரிசர்வ் வங்கி அமைச்சு 1935 நடைமுறைப்படுத்தினாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த ரிசர்வ் வங்கி எப்ப தேசியமயமாக்குறாங்கன்னு கேட்டாங்கன்னா 1948 ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்குறாங்க. ஓகேங்களா? அந்த 1948 பொருளாதார திட்டக்குழு அமைச்சாங்க. ஓகேங்களா? அந்த பொருளாதார திட்டக்குழு யார் அமைச்சா? இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அமைச்சாங்க. அது யார்? ஜனாதிபதி போய் சமர்ப்பித்தாங்க. ஓகேங்களா? 1948 பொருளாதார திட்டக்குழு அமைச்சு அத இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஜனாதிபதி கிட்ட சமர்ப்பித்தாங்க அந்த ஒப்படைப்பை. ஓகேங்களா? அப்புறம் 1954 வந்து அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து எல்லாரும் நடந்த எக்ஸாம்லயும் ரொம்ப முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து 1951 அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுன்றது. ஓகேங்களா? அந்த மதிப்பீட்டுக்குள்ள சிபாரிசு செஞ்சாங்க. அப்புறம் வந்து 1960 கூட்டுறவு கடன் குழு விஎல் மேத்தா குழு. 1960 கூட்டுறவு கடன் குழுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தலைவரை விஎல் மேத்தா இருக்காரு. அது விஎல் மேத்தா குழுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1961 முக்கியமான தக்கான கடன்களின் குழுன்றது இருக்கிறாங்க. அப்புறம் 1961 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் கடைசியா இந்த கூட்டுறவு சட்டம் வந்து கடைசியா போச்சு. 1932 66 சரத்தோட தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் ஆரம்பிச்சது. அது அப்கிரேட் வெர்ஷனா 1961 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னு 122 சரத்தோட இருக்கு. இதுக்கு யாரு தலைமை தாங்கினா? சென்னை அரசும் தமிழ்நாடு அரசும் ரெண்டுமே தலைமை தாங்கியிருக்காங்க. அப்புறம் 1963 வந்து கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழுன்றது ஆரம்பிச்சிருக்காங்க. 1964 கூட்டுறவு விற்பனை குழு. அப்புறம் ரொம்ப முக்கியமான 1965 மிர்தா குழு. அந்த மிர்தா குழு தலைவர் யாரு இருக்கானா? ராம்நிவாஸ் மிர்தான்றவங்க இருக்காங்க. அப்புறம் 1966 அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழு. அப்புறம் 1977 கூட்டுறவு நகர வங்கி குழு. 1982 190 விதிகளோட நடைமுறை கூட்டுறவு சங்க சட்டம். கடைசியா நீங்க பாத்துங்க 29வது 1979 கூட்டுறவு நகர வங்கிக்குள்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அது கடைசியா 30 என்ன இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இப்ப நடைமுறையில் இருக்க கூட்டுறவு சங்கங்கள்லாம் எந்த இயர் கடைசியா வெளியிட்ட எத்தனை சரத்தோட இருக்கிற கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னு கேட்பாங்க. கடைசியா 1988 190 கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில இருக்கு. ஓகேங்களா? இப்ப மொத்தம் இந்த 30 இயர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த 30 இயர் என்ன இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 8 பிரிச்சு முதல் 8ல கொடுத்துருப்போம்ல. முதல் 8ல இருக்கிற இயர்ஸ் எல்லாம் தனியா ஸ்பிளிட் அப் பண்ணி உங்களுக்கு தனியா எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த 8 முதல்ல நீங்க பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எப்ப இதெல்லாம் நடந்துச்சுன்றதா ஒரு இயர்ஸை நீங்க படிச்சுக்கோங்க. இந்த இயர்ஸ் தனியா எடுத்துட்டாலே உங்களுக்கு தியரி பேஸ்டா தான் இருக்கும். நீ இப்ப ஒரு இயர்ஸும் அதுக்குள்ள சப்ஜெக்ட்ல வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்டோரி பேஸ்டா வரும்போது படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதை படிச்சுட்டு இன்னும் இதுக்கான இந்த இயர்ஸ் ஸ்பிளிட் அப் பண்ணி தனியா எடுத்தோம். இது அப்புறம் டீட்டெயில் கிளாஸ் இந்த 8 லெசனும் எப்படி கம்பேர் பண்ணி படிக்கலான்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.